முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முதல் 100 நாட்களில் பொதுமக்கள் மனுக்களில் 70% மேல் தீர்த்து வைத்த சட்டப்பேரவை தொகுதிகளில் கொங்கு மண்டல கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தனி இடத்தை பிடித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மீது விமர்சனங்கள் வருகின்ற போதும் லஞ்சம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தருவதில் மிகுந்த கவனத்தை அவர் செலுத்தி வருகிறார். அவருடைய உத்தரவின் பேரில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பலர் சிறப்பாக பணியாற்றி வரும் நிலையில் தலைமைச் செயலக தகவல்கள் மற்றும் தாவேக தலைமையக தகவல்களின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி பொதுமக்களின் மனுக்களை தீர்த்து வைப்பதில் முன்னிலை பெற்றுள்ளது. அத்தொகுதியின் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் இந்த 100 நாட்களில் 1317 பொதுமக்கள் மனுக்களை பெற்று 953 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ அலுவலகம் தெரிவிக்கின்றது. தீர்வு காணப்பட்ட 72% மனுக்களில் குடிநீர், சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர், தூய்மை, மின்சாரம் என மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டதாக அத்தொகுதியின் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் தெரிவித்துள்ளார். இப்பேரவை உறுப்பினரின் முயற்சியின் செயல்படுத்தப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தும் பசுமை கவுண்டம்பாளையம் திட்டமும் இளைஞர்களை நிர்வாகத்துடன் இணைக்கும் நோக்கில் KGF என்னும் கவுண்டம்பாளையம் கவர்னர்ஸ் ஃபெலோஷிப் திட்டமும் முன்னோடி திட்டங்கள் என வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த திட்டங்களை மற்ற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என தாவேக தலைமையகம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.